வெல்கம் டு 1 மினிட். இப்போ யோனா யோப்பாவின்ற பட்டணத்தில் இருக்கிறார். யோப்பாவிலிருந்து கப்பல் ஏறி நினைவேக்கு போகும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் தர்ஷீஷுக்கு இவர் தப்பி செல்லுகிறார். நீங்கள் யோப்பாவிலிருந்து நினைவே பார்த்தீங்கன்னா வெறும் 400 கிலோமீட்டர் தூரம். ஆனால் யோப்பாவிலிருந்து தர்ஷீஷ் 4000 கிலோமீட்டர் தூரம். சத்ரு உங்களை கர்த்தரிடத்தில் பிரித்து செல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டானா தூர தேசத்துக்கு கொண்டு செல்வான். தூரமான இடத்துக்கு ஆண்டவரத்தில் மறுபடியும் திருப்பி வராத அளவுக்கு பிரித்து கொண்டு செல்வான். இளைய மகன் கதையில நீங்க பார்க்கும்போது இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துர்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். சத்ரு உங்களை எப்பொழுதுமே கர்த்தரிடத்துல திரும்பி வராதபடிக்கு வெகு தூரம் அழைத்து சென்று விடுவான். அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஒருபோதும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடன்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காது. அப்படி யோசிச்சிங்கன்னா சத்ருவோட கையில் சிக்கிக் கொள்வீர்கள். அவன் உங்களை தூர தேசத்துக்கு அழைத்து சென்று விடுவான். கவனமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.